வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 26 ப்ரிவியூ தான். அண்ட் யார் யார் மோதுறாங்க, LSG vs DC, அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் அட் லக்னோ. ஸோ லக்னோ இந்த வாட்டி ஹோம் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பீட்டனா இருக்காங்க, செம்மையான பொசிஷன்ல இருக்காங்க ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஓகேங்களா, 6 பாயிண்ட்ஸ் 4 மேட்ச்ல. ஸோ ஒரே ஒரு லாஸ் தான், அதுவும் இந்த மேட்ச் அவங்களுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி டு வின் அண்ட் ஸ்டெபிலைஸ் தேர் தேர்ட் பொசிஷன். புரியுது, அவங்களுக்கு பயங்கரமான ரன் ரேட்ல வின் பண்ணா கூட ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரன் ரேட் வச்சிருக்காங்க. மேபி அவங்க கூட தாண்ட சான்சஸ் இருக்கு இன்கேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேவ் அ வெரி வெரி பேட் கேம்னா. பட் அவ்வளவு தூரம் நம்ம ஜம்ப் பண்ண வேணாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு LSGக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வின் பண்ண. அண்ட் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டீமுக்கும் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 3 வாட்டி மோதி இருக்காங்க, 3 வாட்டியுமே LSG தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட்லி, இந்த IPL 2024 ஃபார்ம் வைஸ் நம்ம பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் டேபிள்ல இருக்காங்க, இவங்க தேர்ட் பொசிஷன்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் லக்னோவில் போய் லக்னோ அடிக்கிறது இட்ஸ் பிகமிங் அ டாஸ்க் இப்போ. புரியுது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னொரு சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருக்க போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி a ஸ்லோ விக்கெட். இன்கேஸ் அவங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா, பேட்டிங் ஆடி 160 170 அடிச்சாங்கன்னா எஸ் தே ஹேவ் அ சான்ஸ். பட் ஒரே ப்ராப்ளம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டனா அவங்க ஆல்ரெடி தடவிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்களோட மெயின் பவுலர்ஸ் லைக் குல்தீப் யாதவ் இன்ஜூர்டு, முகேஷ் குமார் டெத்ல போடுறவர் அவரும் இன்ஜூர்ட். அது இல்லாதனாலே உங்களுக்கு தெரிஞ்சது லாஸ்ட் 2 மேட்சா 200க்கு மேல ரன்னை குவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்போனன்ட்டுக்கு. பட் இந்த மேட்ச் லக்னோவில் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கேம். நம்மளுக்கு நல்லா தெரியும் லக்னோ பிச்சை பத்தி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது ஒரு 160 மேக்ஸிமம் 170 விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்னா. ஸோ அதனால டாஸ் ரொம்ப க்ரூஷலா வந்து அமையும். அண்ட் பிளேயிங் லெவன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் டெல்லி பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, LSG vs டெல்லி மேட்ச்ல ஆப்வியஸ்லி லக்னோவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வின் பண்ணன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எனக்கு தெரிஞ்சு LSGக்கு எந்த ஒரு சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் மேட்ச் சூப்பரா வின் பண்ணாங்க GTயோட. அண்ட் 160 தான் அடிச்சாங்க. பட் கிட்டத்தட்ட 30 ரன்ஸ்க்கு மேல வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. 130 odd runs தான் GT சேஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி டஃப். புரியுது, அவங்களுக்கு இந்த பிச்சில் போக போக ஸ்லோவா தான் ஆகும். பிளஸ் பிக் பவுண்டரிஸ் வேற. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்க பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் பெருசா மிஸ் பண்ணல, ஏன்னா யாஷ் தாக்கூர் 5 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்காங்க இந்த சீசன்லன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஃபார் லக்னோ, அதான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நல்லா கண்ட்ரோலா போடுற ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, லைக் குணால் பாண்டியா, பிஷ்னாய் எல்லாம் இருக்காங்க. அண்ட் நிஜமாவே ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கு. தே ஹேவ் வெரி வெரி ஒரு ஆல்ரவுண்ட் டீம்னே நம்ம சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் டோனிஸ் நல்லா விளாட்னாரு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த நியூ பால்ல நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்க அதுதான் ரொம்ப க்ரூஷலா இருக்க போதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிச்சு ஸ்லோவா தான் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு LSGல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் இட் இஸ் அ ஃபோர்ஸ்டு சேஞ்ச், அன்லஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரியோ ஏதாவது இருந்தா தவிர. பட் when it comes to டெல்லி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நார்கி லாஸ்ட் 2 மேட்சா ரன்னா குவிச்சிட்டாரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு தெரியும் ஷெப்பர்ட் என்ன பண்ணாரு, அந்த லாஸ்ட் ஓவர்ல 32 ரன் அடிச்சாரு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் விளையாட போறது இல்லை. என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் தே கேன் கோ வித் 3 ஃபாரினர்ஸ்ங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட பெஸ்ட் ஃபாரினர்ஸ் யாரு? ஆப்வியஸ்லி டேவிட் வார்னர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெய் ரிச்சர்ட்சன் போலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஃப்ரேசர் மெகக் ஆஸ்திரேலியா சென்சேஷன் இருக்காருல, நியூ ஒரு யங் பர்சன், நல்ல ஒரு கேம் இருக்கு அவருக்கு, அடிச்சு விளையாடுவாரு. அவரை பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போயிட்டு தான் இருக்கு. எப்போ டெல்லி இவரை எடுத்ததுல இருந்தே, புரியுதா உங்களுக்கு? அண்ட் அவர் ஆஸ்திரேலியாவுக்கும் டெபியூ பண்ணாரு. என்ன மாதிரி டைப் ஆஃப் பிளேயர் நம்மளுக்கு தெரியும், BBLலே பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற ஒரு பிளேயர், ஒரு மாதிரி பாக்கெட் டைனமிட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல அநேகமா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வார்னர், பிருத்திவ் ஷா தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இவர் நம்பர் 3 வரலாம் as an இம்பாக்ட் பிளேயரா. 3 ஃபாரினர்ஸ் போதும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் வரலாம். நம்பர் 4 ரிஷப் பண்ட் வரலாம். நம்பர் 5 ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், 6 அக்சர் பட்டேல், 7 லலித் யாதவ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் பவுலர்ஸ் வந்துருவாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஒரே ஒரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த மேட்ச்ல டெல்லி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போறது பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுதுங்க. இட்ஸ் லாங் பவுண்டரிஸ், பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அண்ட் நான் எந்த பவுலரை ஆப் பண்ணுவேன்னா, விக்கி ஓஸ்ட்வால்னு சொல்லி ஒரு 21 years old லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்லா போடுவாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பவுலரை எடுத்துட்டு வரலாம் உள்ள. இஸ் அ மகாராஷ்டிரா பிளேயர், நல்ல டேலண்ட். ஏன்னா இந்த பிச்சில் அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட வந்து ஸ்பின் இவர் இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. பட் ஒரு பக்கம் லலித் யாதவ் ஆஃப் ஸ்பின் இருக்காரு. பட் விக்கி ஓஸ்ட்வாலும் எஃபெக்டிவா இருப்பாரு இந்த விக்கெட்லன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இன் மிடில் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எடுத்துட்டு வரக்கூடாதுன்றது கிடையவே கிடையாதுங்க.
அந்த கான்செப்டை முதல்ல மாற்றணும். அது இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இன்னுமே எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தே கேன் ஆப்ட் ஃபார் விக்கி ஓஸ்டோல். எனக்கு தெரிஞ்சு 3 ஃபாஸ்ட் பவுலர் போதுங்க. நீங்க 4வதா போனா அவங்க யாரை போவாங்க? ரசிக் தர் இல்ல அந்த சுமித் குமார், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாத போலர்ஸ். அவங்கள போறதுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு யங் போலர்ஸ், ஒரு ஸ்பின்னரை போனாங்கன்னா கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்லி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கோயிங் டு பி டஃப் மேட்ச், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி மேட்ச் அண்ட் ஹை ஸ்கோரிங் கேமாவும் இருக்க போறது இல்லை. அது மட்டும் பாத்தீங்கன்னா டேம் ஷுவர். ஸோ இப்போ ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 11 பிளேயர்ஸ். ஸோ எல்எஸ்டில இருந்து நான் 6 பிளேயர் எடுப்பேன், டெல்லியில இருந்து 5 பிளேயர் எடுப்பேன். ஸோ முதல்ல எல்எஸ்டி பிளேயர்ஸ், அந்த 6 பிளேயர்ஸ் யார் எடுக்க போறான்றதை கிளியரா இப்போ நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுவாரா என்னன்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காஜ் ஆடுவாரு. ஸோ நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து ஸ்டோனிஸ் விளையாடுவேன் அண்ட் பூரானும் விளையாடுவேன், ஏன்னா எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் குருணால் பாண்டியா பேட்டிங்கும் வருவாரு, போலிங் ரொம்ப கீ, அண்ட் யாஷ் தாக்கூர். ஸோ 2 பேர் லாஸ்ட் டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அண்ட் எக்கனாமிக்கலாவும் போட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் பேட்ஸ்மேன்ஸ், லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டெல்லி 5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் ஆப்வியஸ்லி ஐ வில் கோ வித் ரிஷப் பண்ட். இந்த வாட்டி நான் பிருத்வி போக மாட்டேன், ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோ கண்டிஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. சரிங்களா? ஸோ ஒரு சேஞ்சுக்கு ஃப்ரேசர் மக்கருக்கு போவேன், கண்டிப்பா அவர் விளையாடுவாருன்னு சொல்றாங்க. ஸோ அவர் இருந்தாருன்னா அவர் போவேன். இன்கேஸ் அவர் இல்லைன்னா நான் வந்து டிஸ்டன் ஸ்டெப்ஸ் போவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக தான் சொல்றேன். டிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஒருவேளை இந்த விக்கெட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரோ, ஒரு ரன் அடிக்கான்றதுக்காக தான் நான் ஃப்ரேசர் மக்கருக்கு போறேன். இப்போதைக்கு டிஸ்டன் ஸ்டெப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் போலிங் வைஸ் டெஃபினட்டா அக்சர் பட்டேல், அதுல வந்து நோ டவுட் கண்டிப்பா இந்த விக்கெட்ல எஃபெக்டிவா இருப்பாரு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட பெஸ்ட் ஃபாஸ்ட் போலர் கலீல் அஹ்மத். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த 11 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட பிளேயிங் 11ல கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.